மீடியா திமுக ஆட்சியில் வேப்பனப்பள்ளி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட விவசாயிகள் ஒரு சீரான மின்சாரம் கிடைக்காததால் மிகப்பெரிய அளவில் விவசாயம் பாதிக்கப்படுவதோடு மட்டுமல்லாமல் விவசாயிகளுக்கு விளைபொருளும் நஷ்டம் ஏற்படுகிறது. குறைந்த மின்னழுத்தம் வருகின்ற காரணத்தினால் மோட்டார்களும் பழுதடைகிறது, மின் மோட்டார்களும் பழுதடைகிறது. அப்படி மின் மோட்டார்களை பழுதடைகின்ற போது 900 அடி 1000 அடியில் இருக்கின்ற மின் மோட்டார்களை எடுத்து மீண்டும் காயில் கட்டி மீண்டும் இருப்பதற்கு கிட்டத்தட்ட 10,000 to 15,000 ரூபாய் ஒரு விவசாயிக்கு செலவாகிறது. அதோடு மட்டுமல்லாமல் அது தயார் செய்து உள்ளிட்டதற்குள் அந்த விவசாய பொருட்கள் தண்ணீர் இல்லாமல் காய்ந்து விடுகிறது. இவ்வளவு சிரமத்திற்குள்ளாகி கொண்டிருக்கிறார்கள் விவசாய பெருமக்கள். அதற்காகத்தான் இந்த இந்திய அரசை பாதிக்கப்படுகின்ற விவசாயிகளுக்கு தரமான சீரான மும்முனை மின்சாரம் வழங்க வேண்டும் என்று கூறி எங்களுடைய கழகத்தினுடைய போட்டுதலுக்குரிய பொதுச்செயலாளர் அவருடைய அனுமதி பெற்று இங்கே விவசாயிகளுக்காக நாங்கள் இந்த போராட்டத்தை நடத்துகிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். தமிழகத்தினுடைய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர் பொறுப்பேற்றிருக்கிறாங்க. ஒரு வாரிசு அரசியல் என்பது எங்களை பொறுத்தவரை இன்று வேப்பனப்பள்ளி விவசாய பெருமக்களுக்கு மின்சாரம் கொடுக்க வேண்டும், அதுதான் முக்கியம். தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காகவும் தன் குடும்பத்தை காப்பாற்றிக் கொள்வதற்காகவும் அதிகார பீடத்தில் ஒரு அரசியல் தலைவரை இன்னொரு தலைவரை உருவாக்கி இருக்கிறார். அது எங்களுக்கு முக்கியமல்ல. எங்களுக்கு இப்பொழுது முக்கியமானது, முதன்மையானது இந்த பகுதி, இந்த மாவட்ட மக்களுடைய விவசாய மக்களுக்கு தேவையான மின்சாரத்தை முறையாக வழங்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த ஆர்ப்பாட்டத்தை நாம் நடத்துகிறோம். ஏற்கனவே மது பாட்டிலுக்கு 10 ரூபாய் கூடுதலாக வாங்கி சர்ச்சை ஏற்படுத்தியிருந்த அதே அவருக்கு தான் மீண்டும் மின்சாரத்துறையும் மதுவிலக்கு துறை கொடுத்திருக்கிறாங்க செந்தில் பாலாஜி. ஆசை வெட்க மரியாதை என்று சொல்வார்கள். செந்தில் பாலாஜியால் ஏதோ ஒரு ஆசையில் உந்தப்பட்டு அந்த ஆசையை தொடர்ந்து இருக்க வேண்டும் என்பதற்காக இன்றைய முதலமைச்சர் அரசியல் ரீதியாக மிகப்பெரிய ஒரு தவற்றை செய்திருக்கிறார். இந்த தவறு அரசியல் வரலாற்றில் கருப்புள்ளியாக முத்திரைத்தாள் மூலியமா நன்கொடை பெறுகிற விவகாரத்தில் நிர்மலா சீதாராமன் மேல வழக்கு சொல்லி நீதிமன்றம் சொல்லியிருக்கு. அவர் மேலே கர்நாடகாவில் வழக்கு நகராட்சியோட ஒசூர்லேருந்து 9 பஞ்சாயத்து, கிருஷ்ணகிரிலேருந்து 2 பஞ்சாயத்து இணைச்சிருக்காங்க. கிருஷ்ணகிரி நகராட்சியில் 2 பஞ்சாயத்து இறைச்சிருக்காங்க. கட்டியானப்பள்ளி கட்டியானப்பள்ளி நகரத்தோடு இணைந்திருக்கிறது. ஆனால் பைனப்பள்ளிக்கு மத்தியில் வெங்கடாபுரம் பஞ்சாயத்து இருக்கிறது. அந்த எப்படி கட்டியானப்பள்ளி நகரத்தோடு இணைந்திருக்கிறதோ அதே போலவே வெங்கடாபுரமும் மேற்கு பகுதியில் நகரத்தோடு இணைந்திருக்கிறது. அதை விடுத்து தாண்டி அந்த பஞ்சாயத்தை விடுத்து அதுக்கு மேலே இருக்கிற பஞ்சாயத்தை சேர்த்திருக்கிறார்கள். இது ஏதோ ஒரு யாருடைய அழுத்தத்திற்கோ இது போல ஒரு பெரிய தவறை செய்திருக்கிறார்கள். அதை முறையாக நாங்கள் அரசுக்கு எடுத்துச் செல்வோம். அரசு அதற்குரிய உடன்படவில்லை என்று சொன்னால் முறையாக நீதிமன்றத்திற்கு செல்ல வேண்டிய ஒரு சூழல் வந்தாலும் வரலாம். அப்படி சொல்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. நிர்மலா சீதாராமன் பதவி விலகினால் காங்கிரஸ் தொடர்ந்து வலியுறுத்தது. அதிமுக நிலைப்பாடு அவங்க இவரு சீதாராமையா விலகணும்னு சொல்றாங்க. அதுக்கு போட்டியா இவங்க நிர்மலா சீதாராமன் விலகணும்னு சொல்றாங்க. அங்கெல்லாம் அரசியல் தான். இது ஒன்றும் பெரிய சப்ஜெக்ட் இல்லை, தேவையில்லாத உள்ளது.